அன்னை ஆதிபராசக்தி எத்தனையோ திருவுருவங்கள் எடுத்திருந்தாலும் கூட நம்மளுடைய மனசில் நீங்காமல் நிற்கிறது 3 முக்கியமான திருவுருவம். முதலாவது திருவுருவம் மலைமகள் அன்னை துர்காதேவி. இரண்டாவது திருவுருவம் அலைமகள் அன்னை மகாலட்சுமி. மூணாவது திருவுருவம் கலைமகள் அன்னை சரஸ்வதி தேவி. வீரம், செல்வம், ஞானம், இந்த 3 முக்கியமான விஷயங்களை தர இந்த முப்பெரும் தேவியர்களுக்காக கொண்டாடப்படுற ஒரு திருவிழா அப்படின்னா அது நவராத்திரி. அந்த நவராத்திரி முதல் நாள் ஆன இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது துர்காஷ்டகம். அஷ்டகம் அப்படின்னா 8 ஸ்துதிகளை கொண்ட ஒரு ஸ்தோத்திரத்தை அஷ்டகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 8 ஸ்துதிகளை யார் தினமும் அன்னை துர்காதேவியை நினைச்சிட்டு சொல்லிட்டு வராங்களோ அவங்களுடைய உடல், மனம், ஆன்மா இது 3மே தூய்மை அடைந்து அவங்களுக்கு ஞானம் கிடைக்கும். அவங்க நினச்சது எல்லாமே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மனசில் இருக்கிற கஷ்டங்கள், பாரங்கள் நீங்கும். அவங்களுக்கு கெட்ட சக்தியினால் வர பாதிப்புகள் நீங்கும். இப்போ நம்ம அந்த துர்காஷ்டகத்தை ஸ்க்ரீனில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல் ஸ்துதி. காத்யாயனி மகாமாயே கட்கபான தனுர்தரே கட்கதாரிணி சண்டி ஸ்ரீ துர்கா தேவி நமோஸ்துதே. முன்னொரு காலத்தில் காத்யாயனர் அப்படின்ட்டு ஒரு மாமுனிவர் வாழ்ந்துக்கிட்டு வந்தார். அந்த மாமுனிவருக்கு மகளாக அவதாரம் பண்ணாங்க. யார் அப்படின்னா அன்னை துர்காதேவி. அதனால அன்னை துர்காதேவிக்கு காத்யாயினி அப்படிங்கிற ஒரு திருநாமம் வந்தது. மகாமாயை, இந்த உலகத்தையே வழிநடத்துகிற மாயை அப்படிங்கிற மாபெரும் சக்தியினுடைய உருவமாக இருக்கிறவங்க. கட்கபான தனுர்தரே, அம்பாளுடைய திருக்கரங்களில் எதெல்லாம் ஏந்திருக்காங்க அப்படின்னா கட்கம், அதை வச்சு கத்தி, பானம், அம்பு, தனுர், வில். வில், அம்பு, கத்தி இது 3த்தையும் ஏந்தி இருப்பாங்க. நம்மளை சுற்றி இருக்கிற கெட்ட சக்திகள் கிட்டேருந்து நம்மளை பாதுகாக்க. கட்கதாரிணி சண்டி, உக்ர ரூபமாக, சண்டி ரூபமாக கட்கம், கத்தியை ஏந்தி இருப்பாங்க. யார் அப்படின்னா அன்னை துர்காதேவி. அவங்களுக்கு நமஸ்காரம். இரண்டாவது ஸ்துதி. வசுதேவ சுதே காளி வாசுதேவ சகோதரி வசுந்தரசியே நந்தே ஸ்ரீ துர்கா தேவி நமோஸ்துதே. வசுதேவ சுதே, சுதே அப்படின்னா மகள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். வசுதேவருக்கும் தேவகிக்கும் 8வது திருமகனா அவதாரம் செஞ்சாரு. யார் அப்படின்னா ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா. கிருஷ்ண பரமாத்மா அவதாரம் செய்யறதுக்கு முன்னாடியே அன்னை ஆதிபராசக்தி கிருஷ்ண பரமாத்மாவை காக்கிறதுக்காக அவதாரம் செஞ்சு வசுதேவனுடைய மகளாக இருந்தாங்க. அந்த திருலீலையை இங்கே வர்ணிக்கிறாங்க. காளி, ரொம்பவே உக்ர ரூபமாக கெட்டவங்களை தண்டிக்கிறவங்க. அந்த காளி ரூபமாகவும் இருப்பாங்க. யாருன்னா அன்னை துர்காதேவி. வாசுதேவ சகோதரி, வசுதேவனுடைய மகன் அப்படிங்கிறதுனால ஸ்ரீகிருஷ்ணருக்கு வாசுதேவன் அப்படிங்கிற ஒரு சிறப்பு திருநாமம் இருக்குது. அந்த வாசுதேவனுடைய சகோதரியாக இருக்காங்க. யாருன்னா அன்னை துர்காதேவி. வசுந்தர ஸ்ரீயே நந்தே, பூமாதேவினாலையும் மகாலட்சுமினாலையும் கொண்டாடப்படுறவங்க. ஏன்னா இந்த பூமியில் இருக்கிற தீமையை நீக்கி நல்லது தரதுனால. இத்தகைய தன்மையுடைய துர்காதேவிக்கு நமஸ்காரம். மூன்றாவது ஸ்துதி. யோக நித்ரே மகாநித்ரே யோக மாயே மகேஸ்வரி யோக சித்திகரே சுத்தே ஸ்ரீ துர்கா தேவி நமோஸ்துதே. யோக நித்ரே, நித்ரை அப்படின்னா தூக்கம். யோக நித்ரை அப்படின்னா தூக்கத்திலையும் நம்மளுடைய ஆத்ம சக்தியை எழுப்புறது. இதை யார் செய்கிறாங்க அப்படின்னா ஸ்ரீமன் நாராயணர். யாருடைய அருளால் செய்கிறாங்க அப்படின்னா அன்னை ஆதிபராசக்தி துர்காதேவியினுடைய அருளால் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மகாநித்ரே, இந்த ஜெகத்தில், இந்த உலகத்தில் எல்லா ஜீவராசிகளுக்கும் தூக்க நிலையாக, உறக்க நிலையாக இருந்து அருள் கொடுக்குறவங்க. யார் அப்படின்னா அன்னை துர்காதேவி. யோக மாயே, இந்த உலகத்தில் இருக்கிற ஜீவராசிகளுக்குள்ள மாயையாக விளங்குறவங்க. மகேஸ்வரி, ஈசனுடைய இடபாகமானவங்க.
யோக சித்திகரி. யார் அன்னை நினைச்சு தியானிக்கிறாங்களோ அவங்களுக்கு சித்தி, நினைச்ச வரத்தை கொடுக்குறவங்க. சுத்தே, எப்போவுமே தூய்மையானவங்க. சூரியனை எப்படி கலங்கப்படுத்த முடியாதோ, சந்திரனை எப்படி கலங்கப்படுத்த முடியாதோ, அக்னியை எப்படி கலங்கப்படுத்த முடியாதோ, அதே போல கலங்கம் இல்லாத விளங்குபவங்க. யார் அப்படின்னா அன்னை துர்காதேவி. அவங்களுக்கு நமஸ்காரம். 4வது ஸ்துதி. சங்கு சக்கரகதாபானே சாரங்க ஜயபாகவே பீதாம்பரதரே தன்யே ஸ்ரீ துர்காதேவி நமோஸ்துதே. ஸ்ரீமன் நாராயணர் சங்கு, சக்கரம், கதை, சாரங்கம், அம்பு இது எல்லாமே ஏந்தி இருப்பார். அந்த ஸ்ரீமன் நாராயணருடைய அம்சமாகவும் விளங்குவாங்க. யார் அப்படின்னா அன்னை துர்காதேவி. எப்படி நாராயணர் பீதாம்பரம் அப்படிங்கிற ஒரு உயர் ரகமான பட்டை அணிஞ்சு இருக்காங்களோ, அதே போல அன்னை துர்காதேவி ஆனப்பட்டவங்க உயர் ரகமான பட்டை அணிந்து இருப்பாங்க. அவங்களுக்கு என்னுடைய நமஸ்காரம். 5வது ஸ்துதி. ரிக் யஜுர் சாம அதர்வன சாது சமஸ்தலோகினே பிரம்மஸ்வரூபிணி பிராமி ஸ்ரீ துர்காதேவி நமோஸ்துதே. பிரம்மதேவர் ஆனப்பட்டவர் 4 வேதங்களை எழுதினார். அது என்னென்ன வேதம் அப்படின்னா ரிக், யஜுர், சாமம், அதர்வனம். அந்த 4 வேதங்களினுடைய ரூபமாக விளங்குபவங்க. யாருன்னா அன்னை துர்காதேவி. பிரம்மஸ்வரூபிணி பிராமி, அந்த பிரம்மாவுக்குள்ள ஒரு பெண் தேவதையா பிராமியா இருக்கிறாங்க. சாது சமஸ்த லோகினே, இந்த உலகத்தில் இருக்கிற சாதுக்கள் நல்லவங்களை ரட்சிக்கிற அந்த அன்னை துர்காதேவிக்கு நமஸ்காரம். 6வது ஸ்துதி. விரக்ஷணீனாம் குல சம்பூத்தே விஷ்ணுநாத சகோதரி விரக்ஷணீரூபதரே தன்யே ஸ்ரீ துர்காதேவி நமோஸ்துதே. வசுதேவனுடைய வம்சமானப்பட்டது விரக்ஷினி அப்படின்னு சொல்கிற ஒரு வம்சம். அந்த வம்சத்தை காப்பாற்றினாங்க அன்னை துர்காதேவி. விஷ்ணுநாத சகோதரி, பகவான் நாராயணருக்கு சகோதரியாக விளங்குறவங்க. விரக்ஷினி ரூபதரே தன்யே, அந்த வம்சத்துக்கு பெருமை சேர்த்த அன்னை துர்காதேவிக்கு நமஸ்காரம். 7வது ஸ்துதி. சர்வஜ்ஞே சர்வகே சர்வே சர்வேஸ்வரி சர்வசாட்சினி சர்வ அமிர்த ஜடாபாரே ஸ்ரீ துர்காதேவி நமோஸ்துதே. சர்வஜ்ஞே, எல்லாம் உணர்ந்தவங்க. ஏன்னா எல்லாத்தையும் இயக்கிற மகாசக்தியே அன்னை துர்காதேவி. சர்வகே சர்வே, எங்கும் எதிலும் வியாபித்து நிலைத்து நிற்பவங்க. சர்வேஸ்வரி, அனைத்துமாக இருப்பவங்க. சர்வசாட்சினி, நம்ம செய்கிற எல்லாம் பாவ புண்ணியத்துக்கும் சாட்சியாக விளங்குபவங்க, நமக்கு பலன் தரவங்க. அமிர்த ஜடாபாரி, ஈசனுடைய இடபாகத்தில் இருந்து சிரசில் அமிர்தத்தை தாங்கிறவங்க. யார் அப்படின்னா அன்னை துர்காதேவி. அவங்களுக்கு நமஸ்காரம். கடைசி ஸ்துதி. 8வது ஸ்துதி. அஷ்டபாகு மகாசத்வே அஷ்டமி நவமி பிரியே அட்டகாச பிரியே பத்ரே ஸ்ரீ துர்காதேவி நமோஸ்துதே. அஷ்டபாகு, பாகு அப்படின்னா திருக்கரம், 8 திருக்கரம் கொண்டவங்க. மகா சாத்வி, எப்போவுமே சாத்வீக குணமாக விளங்குபவங்க. அஷ்டமி நவமி பிரியே, அஷ்டமியில் திரு அவதாரம் செஞ்சார் கிருஷ்ண பரமாத்மா, நவமியில் திரு அவதாரம் செஞ்சார் ஸ்ரீராமர். இவங்க இருவராலையும் வணங்கப்பட்ட ஒரு தேவி அப்படின்னா அது அன்னை துர்காதேவி. அதனால அன்னை துர்காதேவி ஆனப்பட்டவங்க அஷ்டமியும் நவமியும் இந்த 2 திதிகள்லையும் பூஜை பண்ணுறதுனால சந்தோஷம் அடைவாங்க. அட்டகாச பிரியே பத்ரே, அட்டகாசம் அப்படின்னா போரில் ஆரவாரம் செய்கிறவங்க. பத்ரே அப்படின்னா காத்தல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். யார் தன்னை நம்பி வந்தாங்களோ அவங்கள காப்பாற்றுவாங்க. யார் அப்படின்னா அன்னை துர்காதேவி. அவங்களுக்கு நமஸ்காரம். இப்போ நம்ம இந்த ஸ்தோத்திரத்தை சொல்கிறதுனால என்ன பலன் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். துர்காஷ்டகம் இதம் புண்ணியம் பக்தோ யோ படே நரஹ சர்வகாமான் அவாப்னோதி துர்கா லோகேச்ச கச்சதி. பக்திதோ படே நரஹ, நரன் அப்படின்னா மனிதன். எந்த ஒரு மனிதன் பக்தியோட இந்த துர்காஷ்டகம் இதம் புண்ணியம் துர்காஷ்டகத்தை சொல்கிறாங்களோ அன்னை துர்காதேவியினுடைய அருளால் சர்வகாமான் அவாப்னோதி, அவன் நினச்சது எல்லாமே நிறைவேறும்.
அது மட்டும் இல்லாமல் துர்கா லோகேச்ச கச்சதி, அவங்க அன்னை துர்கா தேவியினுடைய திருவடியை சேருவாங்க, அவங்க முக்தி பெறுவாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓம் துர்கா தேவி போற்றி அப்படின்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.